இறக்கி விட்டுட்டு நம்ம அதற்குள்ள பேட்டி விட்டு போடலாம். அவங்களை எடுத்துருவாங்க. தொண்ணூறு சதமான மக்கள் இந்த மீன் தொழிலில் தான் பிழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொழில் இதனால் இந்த எண்ணெய் மயம் எடுக்கும்போது இந்த தொழிலை பாதிச்சோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வாழ்வாதாரம் எல்லா மாவட்டத்தோடையும் கீழ்நோக்கு தான் போகும். இது ஆள் இல்லாத தரிசு பூமிகளில் உங்களுக்கு கேப் இருக்கிற இடத்துல இந்த தொழிலை இந்த திட்டத்தை கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிரும். இப்படி ஒரு திட்டம் வருகிறது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கருத்தாய்வு கூட்டம் கூட நடத்தாமல், எங்களை ஒரு பொருட்டாக நினைக்காமல் நாம் திட்டம் போடுவோம், இவன் என்ன செய்ய போகிறான் என்று தாந்தோந்தித்தனமாக தன்னிச்சையாக அரசு ஒரு முடிவெடுத்ததை மீனவ மக்கள் சார்பிலே வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த மீனவ மக்கள் என்று சொல்லும்போது கன்னியாகுமரியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் சகோதரர்களாக நாங்கள் வாழ்கின்றோம். ஒவ்வொரு மீன்பிடி தொழில் செய்கின்ற மீனவனுடைய உழைப்பு, அதனுடைய லாபம் கன்னியாகுமரியுடைய அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு நாசகர திட்டம் வந்தால் மீனவ தொழிலே பாதிக்கப்படும். இந்த 31,000 சதுர கிலோமீட்டர் ஆழப்படுத்தினால் மீனெல்லாம் வேறு இடத்திலே இடம் மாறி செல்லும். மீன் இடமாறி சென்றால் மீனவன் அதை பிடிக்க வேறு இடத்தில் செல்லும் போது எல்லை தாண்டி சென்றான் என்ற அவப்பெயருடன் கைது செய்யப்படுவான். இப்படியாக பல சட்ட சிக்கல் இதில் இருக்கிறது. இதை அரசு உணர்ந்து கொள்ளவில்லை. எப்படி தமிழகத்தினுடைய வேளாண் மாவட்டமாக மண்டலமாக தஞ்சை வேளாண் மண்டலம் இருக்கிறதோ, அதே போன்று அது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நீங்கள் எப்படி அறிவித்தீர்களோ, அதே போன்ற அறிவிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த மீன்பிடி தொழிலை நம்பியிருக்கிற, இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கிற, சர்வதேச அளவில் மீன்பிடி தொழிலிலே பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய இந்த மாவட்டத்து மக்களை பாதுகாக்கின்ற வகையில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோரத்தை பாதுகாக்கப்பட்ட மீன்பிடி மண்டலமாக அறிவித்து இதுபோன்ற எந்த விதமான நாசகர திட்டத்தையும் இந்த மண்ணில், இந்த மாவட்டத்தில், இந்த கடலில் அனுமதிக்க கூடாது என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.